நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேயர்களுடைய கவனத்திற்கு நம்முடைய ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வரவு செலவு அறிக்கை குறித்து சிலவித கருத்துரையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாதாரணமா ஒரு விமர்சனம் என்ன சொல்லுவாங்க, இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத வச்சு, இது உண்மையிலே இதனுடைய ஆரிஜின்லாம் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டிலேருந்து ஆரம்பித்து நாட்டுக்கு போய்விட்டது. குடும்பத்தில் வரவு செலவு பார்க்குறது மாதிரி நாட்டுக்கு. ஆனால் இது பல்வேறு வித்தியாசங்களை கொண்டது நாட்டினுடைய வரவு செலவு அறிக்கை. இதில் 3 காம்போனன்ட் உண்டுங்க, பகுதிகள் ஒரு பட்ஜெட்டில். அதாவது வரவு, செலவு, கடன், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெட்டு, புது கடன் அப்படிங்கிறதான் வந்துட்டு. இப்போ இதை பற்றி பல்வேறு அறிஞர்கள் கருத்துக்கு கூறிவிட்டார்கள். நான் இவற்றையெல்லாம் நான் பார்த்தேன். நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் என்ற நிலையில் பார்க்கும்போது இது ஒரு ஸ்டேட்டஸ்கோ பட்ஜெட்டு. ஸ்டேட்டஸ்கோ பட்ஜெட் அப்படி என்றால் இருக்கின்ற நிலையில கொடுக்கப்படுகின்ற ஒரு வரவு செலவு, பொது கடன் குறித்த ஒரு அறிக்கை. இது ஒரு டைனமிக்காக உள்ளதா அப்படி என்று பார்த்தால் அது அப்படி இல்லை. ஒரு டெவலப்மெண்ட்டு, முன்னேற்றத்திற்கான, வளர்ச்சிக்கான ஒரு வரவு செலவு திட்ட அறிக்கை என்றால் அப்படியும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்ததுல ஊப்பா அப்படி என்று சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடந்தது முக்கியமாக பல ஆண்டுகள் இருந்தாலும் கூட, குறிப்பிட்ட 2004 2014 ஒரு 10 ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக இந்தியாவில் இருந்தார். அவர் நிதி அமைச்சராகவும் இருந்தார், தலைமை அமைச்சராக இருந்தால். அதுக்கு முன்பு 1991 அவர் நிதி அமைச்சராகவும் இருந்தார். ஒரு 5 ஆண்டுகள் இருந்தார். 1991 96 நிதி அமைச்சராக இருந்தார். அப்ப இந்த காலகட்டத்தை 1991 புதிய பொருளாதாரம் அறிவிக்கப்பட்ட பிறகு 10 ஆண்டுகள், அதாவது நிதி அமைச்சராக அவர் பணியாற்றி இருக்கின்றார் மன்மோகன் சிங். அது பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கின்றார், தலைமை அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் PV நரசிம்மராவ் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2004 2014 வரையிலும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஊப்பா அப்படி என்ற காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி. பிறகு 2014 24 வரலும் ஒரு 10 ஆண்டுகள் இன்று உள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அப்ப அந்த 10 ஆண்டுகள் என்ன, இந்த 10 ஆண்டுகள் என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இது குறித்து மிக சிறப்பாக பத்திரிகையில 31ஆம் தேதி ஜனவரி கடைசி நாள் அன்று இந்து பத்திரிகையில சிதம்பரம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது என்ன, இந்த நிதிநிலை அறிக்கை குறித்தும் இந்த ஆண்டு அறிக்கை எக்கனாமிக் சர்வே இதை பற்றி எல்லாம் குறித்து அவர்கள் அற்புதமான ஒரு கட்டுரை கொடுத்துருக்கார். அவர் கொடுத்ததுல என்ன அப்படின்னா, அந்த சாதாரணமாக இந்த 10 ஆண்டுகள் 2004 14 அந்த 10 ஆண்டுகள்ல வளர்ச்சி எப்படி அப்படி என்று சொன்னால், அவர்களுடைய 7.5 7.6 ஆண்டு வருவாய் வளர்ச்சி இருந்திருக்கின்றது. சராசரி ஆண்டு வளர்ச்சி, அது ஜிடிபி அப்படின்ற, அது எக்கனாமிக் குரோத் வளர்ச்சி 7.56 அப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. சரி, இவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது ரொம்ப குறைவாக இருந்திருக்குது. 6.5 6.6 6.7 இதுதான் சராசரி. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுகள்
மன்மோகன் சிங் இருந்த காலத்துல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த நாட்டு ஆண்டு வருவாயினுடைய வளர்ச்சி, சராசரி வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கிறது. அதை விட இந்த 10 ஆண்டுகள் குறைவு அப்படி என்று. ஆனால் இதற்கு முன்னாடி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய ஒரு பார்வையில நான் சொல்ல விரும்புறது, ஒரு விளக்கம் சொல்ல விரும்புறது என்னன்னா, 1991 புதிய பொருளாதார கொள்கை புகுத்தப்பட்டது. சரி, அது எதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி அப்படின்னு. இப்போ தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்னு. இது எதற்காக கொண்டுகிட்டு வரப்பட்டது? PV நரசிம்மனுக்காக. காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு. அப்ப இந்த பொருளாதாரம் விரைந்து செல்லும், குதிரை பாய்ச்சல் செய்யும், உலக பொருளாதாரத்தோடு போட்டி போடுவோம், சீனாவை மிஞ்சுவோம், இப்படியெல்லாம் சொல்லி தான் 1991 கொண்டு வந்தாங்க. இப்ப 1991க்கு முன்னாடி, அதாவது 10 ஆண்டுகள், 1980-81 90-91 வரையிலும் பார்த்தோம். ஆவரேஜ்னா 5.6 விழுக்காடு தான் ஆண்டு ஜிடிபி குரோத், அதாவது எக்கனாமிக் குரோத் ரேட்டு அப்படின்னு வச்சிங்களேன். பிறகு திரும்ப இங்க சக்சீடிங்னா 1991 2001 வரையிலும் பார்த்தா அதே 5.6. அப்ப 1991க்கு முன்னாடி 10 ஆண்டுல உள்ள சராசரி ஆண்டு வளர்ச்சி வீதம் 5.6. சரி, இது புகுத்தப்பட்ட பிறகு, புதிய பொருளாதாரம் செயல்முறைப்படுத்தப்பட்ட பிறகு 5.6. அப்போ முன்னாடி 10 வருஷமும் ஒண்ணுதான், பின்னாடி 10 வருஷமும் ஒண்ணுதான் அப்படின்னு. சரி, அப்புறம் பிறகு பார்த்தா இந்த 2004 14 வரலும் பார்த்தா அது நல்ல குரோத், 7.5 7.6 எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 8 9 வரையிலும் போயிருக்கு. அது இன்றைய வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினால அடைய முடியவில்லை. இதை சிதம்பரம் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த 2004 14, அப்புறம் 14 24 நமது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. சரி, இதுல நம்ம 2019 20 வரலும் நம்ம என்ன ஒண்ணு பார்க்கணும், பேண்டமிக்னு வந்ததை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விமர்சனம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இந்த ஆண்டு வளர்ச்சி வீதம் குறைந்து இருக்கிறது காங்கிரஸை விட அப்படின்னு நம்ம சொல்றதை விட, இப்போ 2019 பேண்டமிக் அப்படின்னு சொல்லி இந்த தொற்று, இந்த எபிடமிக்கு, அந்த கொரோனா வந்ததுனால பாதிக்கப்பட்டது பொருளாதாரம், உலகமே பாதிக்கப்பட்டது. அது பிறகு இப்ப ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வி ஷேப் ரெக்கவரி, இந்திய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, உலக அரங்கில் 5வது இடத்தில், லார்ஜஸ்ட் எக்கானமி, பெரிய எக்கானமி, பெருத்த பொருளாதாரம் அப்படி என்ற வளர்ந்த பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது உலகத்தில் 5வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இப்போ கிட்டத்தட்ட இப்போ 24 25 இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது 7 விழுக்காட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 விழுக்காடு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உலக வளர்ச்சி, வேர்ல்டு எக்கனாமிக் குரோத் என்ன வருதுன்னா 2 விழுக்காடு. அப்படி 2 விழுக்காடு இருக்கும்போது நாம் போஸ்ட் பேண்டமிக் பீரியட்ல, அந்த கொரோனா 2019 2020க்கு பிறகு பார்க்கும்போது இந்த ரெக்கவரி வி ஷேப்ல இருக்கு. நம்ம வெளியில உலக பொருளாதாரம் 2 விழுக்காடு இருக்கும்போது ஆண்டு வளர்ச்சி நாம் 7ல இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இதை பாத்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு, நாம் 8 9 இதெல்லாம் எடுத்தது எப்படி அப்படின்னு சொன்னா, உலக பொருளாதாரம் 4% இருக்கும்போது நாம் 8 9 அடைந்தோம் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப இன்னைக்கு உள்ளது என்னன்னா, வி ஷேப்டு அப்படின்னா மேலிருந்து பீக் லெவல்ல இருந்து ட்ரஃப், உச்சியிலிருந்து கீழே பள்ளத்துக்கு வர்றது, இந்த மவுண்டன்ஸ் அண்ட் வேலிங்கிறோம்ல, மலை ஆழம், மலையிலிருந்து கீழே வர்றது வி ஷேப் டக்குன்னு ரெக்கவரி மேல் நோக்கி பார்க்கறது, தரை மட்டத்திலிருந்து டேக் ஆஃப் போகுது அப்படிங்கிறத சிதம்பரம் அவர்கள். ஏன்னா சிதம்பரத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் நிதி அமைச்சராக இருந்த பொழுது
ஆசியாவிலேயே தி பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்று தெரிவு செய்யப்பட்டவர். அதனால அவருக்கு இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அவருக்கு நல்லாவே தெரியும். அதை குறித்து தான் அவர் சொல்லும்போது பல இதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். அதாவது உடற்கூறு ஆய்வு செய்கிற மாதிரி டிசெக்ஷன் செய்வது போல இதை செய்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இந்திய பொருளாதாரத்துல வி ஷேப்ல இது கே ஷேப் அப்படிங்கிறார். கே ஷேப் அப்படின்னா பணக்காரர் மேலும் பணக்காரரை கொண்டிருக்கிறார்கள், ஏழை மேலும் ஏழைக்காக கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி, இது வி ஷேப்னா குரோத் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு, 8 திசைகள் இருக்கு, 4 திசையிலும் போகுது. இது ஒரு விவசாயிகளுக்கோ பெண்களுக்கோ மாணவர்களுக்கோ வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கோ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கோ இது வந்து உண்மையான விலை ஏற்றத்தை அதாவது இல்லாமல் பணவீக்கத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு நிலைமையாக இருக்கிறது. எனவே மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை இது காணவில்லை, இது தோல்வி அடைந்து விட்டது. அப்படிங்கும் போது அவரு 3 சொல்றாரு. என்ன? இன்ஃப்ளேஷன்ங்கிறது பணவீக்கம், பணவீக்கம்னா விலையேற்றம், நேற்று ஒரு விலை இன்று ஒரு விலை, இப்படி வேலை இருக்கும்போது அது 6% இருக்கு, இது ரொம்ப அதிகமானது. அது மட்டுமல்ல, உண்மையிலேயே வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா அது வந்து இல்லவே இல்லை. வேஜ் இன்க்ரீஸ் வந்து 6% தான் இருக்கு. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் 8% இருக்குங்கிறாரு. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சரி, நீங்க என்ன சொன்னீங்க அப்படி என்று சொன்னால் 2024-25 $5 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறும். $5 ட்ரில்லியன் அது இல்லை. இப்ப இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கோன்னா 3.7 லட்சம் கோடிக்கு போய் நிற்கும். இது பிறகு வந்து 5 ட்ரில்லியனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன சொல்றாங்க, இப்போ கோல் போஸ்ட மாத்திட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா எப்படி கோல் போஸ்டர்னா 2047 நம்ம வந்து 7 ட்ரில்லியன் அடையலாம். அப்ப எவ்வளவு காலம் இருக்கு பாருங்க. 24-25 $5 ட்ரில்லியன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து என்னன்னா 35 அந்த மாதிரியான காலகட்டத்தில் 7 ட்ரில்லியன் ஆகும். பிறகு 2047 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். இப்போ 2047 நம்ம வந்து 35 ட்ரில்லியன் இதெல்லாம் வரலாம் அப்படிலாம் சொல்றாங்க. இதை ரொம்ப லாஜிக்கா தர்க்க ரீதியில பாச்சிதமா மறுக்கிறார். என்ன சொல்றான்னா, ஆண்டுக்கு குரோத் ரேட்டு இப்ப நீ 7% சொல்ற, 8%னால 10 வருஷம் ஆகும். எது 5 ட்ரில்லியன் ஆகிறதுக்கு. சரி, இந்த 5 விழுக்காடுல இது 8 விழுக்காடுனாவே 10 வருஷம் ஆகும். பிறகு நீ வந்து 6 விழுக்காடு இந்த மாதிரி எல்லாம் கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு காலம் ஆகணும். அப்புறம் என்ன பண்றாரு, அரித்மெட்டிக்கல் இன்னவிட்டபிலிட்டி, நீ 5 ட்ரில்லியன் வர்றதுங்கிறது நேச்சுரலாவே வரும். இதற்கு உன்னுடைய முயற்சியோ உன்னுடைய திட்ட வெற்றியோ இதில் அடங்காது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, இது வி ஷேப் இல்ல, இது கே ஷேப்பு. அப்புறம் அவர் சொல்ல முக்கியமான ஒரு ஹைலைட்டை நான் சொல்றதுன்னா, ஸ்ட்ரக்சரல், அதாவது கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஊபா கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங்குடைய காலத்துல மிகப்பெரிய வெற்றியை செய்தாரு. அடிப்படை கட்டமைப்பில் மாற்றம் கொண்டு வந்தாரு. என்ன, 1991 நியூ எக்கனாமிக் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க, ரைட்டு. அதுக்கு பிறகு வந்து என்னன்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். அவர் 1996 அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றாரு. அது வந்து அதே மாதிரி 2004 2014 வரையிலும் செக்யூரிட்டி மார்க்கெட்ல, ஷேர் மார்க்கெட்ல மாற்றங்களை கொண்டு வர்றாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சொன்னா ஸ்ட்ரக்சரல் கட்டமைப்புல இப்ப இவங்க சொன்னாங்க ஜிஎஸ்டி நாங்க கொண்டுட்டு வந்தோம், அந்த இதுல வந்து சரக்கு சேவை வரி கொண்டு வந்ததுல அடிப்படை மாற்றம் நாங்க கொண்டு வந்தோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாற்றம் இல்லை, இது வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுச்சு, வியாபாரத்தை பாதிக்க வச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, விவசாயத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அங்க அக்ரிகல்ச்சர் லேபரேட்ஸுடைய ரியல் இன்கம் கீழே விழுந்துடுச்சு.
நீங்க வேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க, ரியல் வேஜ் கீழே விழுந்துச்சு. அதனால பொருளாதாரத்துல நீங்க சொல்ற வறுமை ஒழிப்பு, இந்த ஏழைக்கான திட்டம் எல்லாம் கிட்டத்தட்ட தோல்வி அடைந்து விட்டது. எனவே நீங்க சொல்ற 5 ட்ரில்லியன் எக்கானமி அடைய முடியாது. இந்த பட்ஜெட் என்பது ரெக்கவரி ஆகவில்லை, மீட்சி அடையவில்லை. இது ஒரு மந்த பொருளாதாரத்தை நோக்கி இருக்கு. வாங்கும் திறன் மக்களிடையே குறைந்து விட்டது. மேலும் பணக்காரர்கள் மேலும் ஆகிவிட்டார்கள். மறைமுக வரி அதிகமாக செலுத்துவதனால மக்களிடையே வாங்கும் திறன் இல்லை. வறுமை அதிகரித்து விட்டது. ஏற்றத்தாழ்வு, பணக்காரனுடைய ஏற்றத்தாழ்வு அது அதிகமாகி விட்டது. அதான் இன்இக்விட்டபிள் எக்கானமி, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இல்லை அப்படி என்பதை தன்னுடைய கட்டுரையில மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். முடிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பாஜகவிடம் வேலை வாய்ப்பை ஒழிப்பதற்கோ வறுமை ஒழிப்பதற்கோ திட்டம் இல்லை. இந்த பட்ஜெட்டுங்கிறது என்ன தெரியுமா சொல்லலாம், எவ்ரி பட்ஜெட் இஸ் a நியூ காப்பி ஆஃப் தி ஓல்டு பட்ஜெட். பழைய வரவு செலவு திட்ட அறிக்கை பட்ஜெட்டினுடைய புதிய காப்பி, புதிய கல் பழைய மொந்தை அப்படி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.